ஒரு சின்ன விஷயம்தான். இதை பற்றி நான் வந்து ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை பற்றி என்னோட தாட்டை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் விடுங்க, அதை வந்து நான் அப்புறம் வரேன். ஆஃபீஸ்லையா இருக்கலாம், இல்லை வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்லையோ இல்லை வந்து லஞ்ச் பாக்ஸ்லையோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட லஞ்ச் சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் அவங்க வந்து அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணாங்களே, இந்த வீட்டிலேருந்து இது பண்ணியிருக்காங்க, இந்த கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, அதை வந்து அதில் வந்து குறை சொல்லக்கூடாது என்றைக்குமே. ஓகேவா? அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், உப்பு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மியாக போட்டிருக்கலாம், காரமாக இருக்குது, அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்லாம் வந்து என்றைக்குமே வந்து சொல்லிடாதீங்க. அது வந்து அந்த உங்களுக்கு ஆஃபர் பண்ண அந்த நபருக்கு வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஸோ அப்படி மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த தடவை அவங்க வந்து பாசமாக தானே அவங்க ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து குறை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது. வாங்கி சாப்பிட்டு சும்மா இருக்கணும். சாப்பிடலனாலும் இல்லை வாங்காமல் இருந்திருக்கணும். வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல கற்றுக்கங்க, இல்லைன்னா நல்லா இல்லை, இது அப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் மட்டும் சொல்லாதீங்க. அதே மாதிரி தான் வீட்லேயும் நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்க, மொபைலோ இல்லை டிவி வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் டீ போட அவங்க அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், இல்லை அம்மாவா இருக்கலாம், அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீ குடிக்கணும்னு இருந்திருக்கும், ஏதோ சின்னதா சாப்பிடணும்னு இருந்திருக்கும். அதை வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, உங்களுக்காக மெனக்கெட்டு செஞ்சும் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு கிளாஸ் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீ போட்டு கொடுக்குறாங்க. நீங்க அதுலயும் வந்து குறை சொன்னீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சொல்ல, அவங்களுக்காக பண்ண போனாங்க, உங்களுக்கு வந்து நீங்களும் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு பாசத்துல வந்து உங்களுக்காகவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுலயும் நொட்டம் சொன்னா எப்படி? ஸோ அந்த விஷயத்த மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க. அது உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ அது மட்டும் என்ன பண்ணாதீங்க.